அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டின் மீது ராஜபக்சேயின் ராட்சச ராணுவத்தினர் இன்று நடத்திய பயங்கர தாக்குதலில் 473 அப்பாவி தமிழர்கள் மற்றும் மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 722 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் கருணாநிதியின் பந்தை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் கடுமையாக எதிர்த்து இது ஒரு கருணாநிதியின் கபட நாடகம் என்று அனைத்து தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் நாளை வழக்கம் போல் அனைவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளதால் தமிழக அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழர்களுக்காக தமிழக அரசு நாளை பந்த் அறிவித்திருப்பதால் இன்று மாநில அரசு மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டாய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று ரகசிய உத்தரவு வெளிவந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் இரண்டாவது கட்டமாக 140 மக்களவைத் தொகுதிகளில் வியாழக்கிழமை அன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது என்றும் இதையொட்டி அந்த தொகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் ஆந்திர மாநிலம், மகாராஷ்டிரா, ஒரிசா, அசாம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், கோவா, திரிபுரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டின் மீது இலங்கை ராணுவத்தினர் போர் நடத்துவதை உடனே நிறுத்த கோரி கடந்த 10 நாட்களாக சாகும் வரை உண்ணாவிரத யுத்தத்தை மதிமுக தலைமையகமான தாயகத்தில் நடத்தி கொண்டிருக்கும் பெண்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர்களை ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதற்காக போலீசார் கைது செய்து அழைத்து சென்றதாகவும் அங்கு நடிகர் திரு விவேக் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூறியதாகவும் தமிழக முதல்வர் கருணாநிதியின் மகள் திரு கனிமொழி எம்பி அவர்களும் ஆறுதல் கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று அரியலூர் கலெக்டர் அனில் மெஷ்ராவிடம் வேட்புமனு தாக்கல் செய்ததாக அரியலூரிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்பு காஞ்சிபுரம் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக பி. விஸ்வநாதன் போட்டியிடுவார் என்றும் விருதுநகர் தொகுதியில் சுந்தர வடிவேலு என்பவருக்கு பதிலாக மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என்று திடீரென்று காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டிலுள்ள வன்னி பகுதியிலுள்ள அவல நிலையை ஐநாவின் சிறப்பு தூதர் விஜய் நம்பியார் ஆய்வு செய்துவிட்டு ஐநாவுக்கு திரும்பியவுடன் அவர் அதனை பற்றிய விளக்கங்களை மற்ற உறுப்பு நாடுகளுக்கு தர மறுத்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரிடம் கருத்து கேட்டபோது இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தி சுற்றி இருப்பவர்கள் வெளியுறவு செயலாளர் சிவசங்கர் மேனன், பாதுகாப்பு ஆலோசகர் M.K. நாராயணன், ஐக்கிய நாடுகள் சபையின் தூதர் விஜய் நம்பியார், இலங்கையில் உள்ள இந்தியாவுக்கான ரா அமைப்பு தலைவர் திரு ரவி நாயர் ஆகிய அனைவருமே மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் என்றும் கேரளாவை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களை வைத்து சோனியா காந்தி கடந்த 4 ஆண்டுகளாக தமிழர்களை ஒழிப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் தீட்டி வருவதாகவே அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவர் திரு வருண்காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பலிபட் தொகுதியில் தங்களுடைய வேட்புமனு தாக்கலை செய்துள்ளதாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய ஜனாதிபதி பிரதீபா பட்டேல் அவர்கள் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது அந்நாட்டு ராணியை சந்தித்து இருதரப்பு உறவை பற்றி பேசியதாக ஸ்பெயினிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் ஊழல் செய்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுக்ராம் அவர்களுக்கு
கோர்ட் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருந்தது. தற்போது அவருக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சுமார் 700 பயணிகளுடன் சென்ற ரயிலை சிறைப்பிடித்த நக்சலைட்டுகள் ரயில்வே அதிகாரிகளின் பேச்சு வார்த்தைக்கு பின்னர் அந்த ரயில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பல லாரிகளை தீ வைத்து கொளுத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்று மேற்கு வங்க மாநிலத்தில் மிட்னாப்பூர் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 4 இடங்களில் தொடர்ந்து கண்ணுவெடிகள் வெடித்தனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 3 தொண்டர்கள் பலியானதாக கல்கட்டாவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் பிரபல கார் நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு அமெரிக்க நிதியுதவி வழங்க இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியன் ரயில்வே அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களிலிருந்து டாக்ஸிகளை பயன்படுத்த இருப்பதாகவும் ரயிலிலிருந்து இறங்கும் பயணிகள் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள டாக்ஸி கால் சென்டரில் தங்களுடைய டாக்ஸியை பதிவு செய்து கொண்டு அவர்களுடைய சொந்த இடத்திற்கு செல்லலாம் என்று புது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 22 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் அனல் காற்றுடன் கூடிய பயங்கர வெயில் தமிழக முழுவதும் அடித்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.